பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். கவர்னர் மீண்டும் அந்த அசம்பிளி செஷன் ஸ்டார்டிங்ல அந்த உரையவே புறக்கணித்து இந்த தடவை போயிட்டாரு. அது எப்பவும் போல ஒரு சர்ச்சையா தமிழக இதுல பேசும் பொருளா இங்கே அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. 2 விஷயம். கவர்னர் சொல்றாரு இது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. இங்க ஆளுங்கிற தரப்புல என்ன சொல்றாங்கன்னா மரபை மீறிட்டார் கவர்னர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கவர்னர் சொல்றதுல அந்த தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? இல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா இல்லையாங்கிறத விட தேசிய கீதம் எங்கெங்கெல்லாம் இசைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஹோம் மினிஸ்டருடைய வழிகாட்டுதல் இருக்கு. அந்த வழிகாட்டுதல ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க. ஆளுநர் அரசு நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது, அவருடைய மாநிலங்கள்ல அரசு நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது, அவர் உள்ள வரும்போது, அவர் உள்ள வந்த உடனே தேசிய கீதம் பாடணும், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் பாடணுங்கிறது இருக்கு. இது புரோட்டோகால் கிடையாது. சரி, அசம்பிளி மட்டும் இல்ல, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஆமா, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இது மேண்டேட் அப்படின்னு சொன்னா அது ஆணை அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். இது ஆணை. இந்த ஆணையை உங்களுக்கு நான் ஆணை கொடுத்துருக்கோம்னு சொன்னா நீங்க அதை கடைபிடிச்சுதான் ஆகணும். அது தள்ள முடியாது. அன்னைக்கு அசம்பிளியில என்ன ஆச்சு? ஓகே, தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனை வருது. தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல அவங்க பாடிடுறாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட் பாடுவீங்களா அல்லது தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பாடுவீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தேசிய கீதம் தான் முதல்ல பாடணும். ஏன்னா அதாவது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமா முதன்மை பெறுவது தேசிய கீதம் தான். ஏன்னா தேசிய கீதம்ங்கிறது நம்ம நாட்டை பொறுத்தது. நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம், நம்ம நாட்டினுடைய கொடி தான் மற்ற எல்லாவற்றும். தேசம்தான் முதன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ? அப்போ தேசிய கீதம், தேசிய கொடி எல்லாமே முதன்மை பெறுகின்றன. அதுக்கப்புறம் தான் மாநிலங்கள் அப்படிங்கிறது வரும். மாநிலங்கள், மொழிகள், மாநிலங்களுக்கு ஏதாவது அடையாளங்கள் இருந்து அதெல்லாம் அதுக்கப்புறமா தான் வரும். அப்புறமா நீங்கள் தமிழர், நான் தெலுங்கர், இதெல்லாம் அப்புறமா வரும். சோ நான் என்ன கேட்கிறேன், இங்கிலீஷ்காரன் உங்க தமிழ்நாடு, அதாவது ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க இல்லையா? அது ஏன் பாடினாங்க? அதுவே தப்புன்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடின உடனே தேசிய கீதம் பாடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். இவங்க பாடல அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி இதாயிடுறது, எச்சரிக்கை ஆயிடுறது. உடனே அவங்க கேட்கறாங்க தேசிய கீதம் பாடுங்க அப்படிங்கிறாரு. உடனே இவங்க பாட முடியாதுங்கிற மாதிரி, அதாவது ஒரு கஸ்டு ரெஃப்யூசல் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதாவது அதெல்லாம் பாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதா. அதாவது அந்த இடத்துல பாருங்க, அந்த ஒளிப்பதிவு கூட கரெக்டா வரல. ரொம்ப கிளியரா என்ன ஆச்சுங்கிறது தெரியல. ஆளுநர் போன உடனே ஒரு 10-15 மினிட்ஸ்ல ஒரு எப்படி அந்த இதுல அதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் ஃபால்ட் மாதிரி நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் நமக்கு கூடியதாவா இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல வேண்டாம். டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் கிடையாது, வேணும்னே அந்த இடத்துல இது பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆளுநருக்கு கோபம் வருது. ஒரு சில அறிவு ஜீவிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா கார்த்திக்? ஆளுநர் டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல ஆளுநர் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் மக்களிடமிருந்து திசை திருப்புவதற்காக இந்த மேட்டரை ஆளுநர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணனால அது டிஎம்கேக்கு சாதகமா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேட்கிறேன், டிஎம்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கிறத ஆளுநருக்கு தெரியுமா? அதாவது நான் தேசிய கீதம் பாட சொல்றோம், அவங்க பாட மாட்டாங்க அப்படிங்கிறது முதல்லயே தெரியுமா? ஆளுநர் முதல்லயே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. இவர் பர்சனலா சபாநாயகர் போய் ரிக்வஸ்ட் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல அவர் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு. இதுக்கு முன்னாலே 2-3 ட்ரிப்பு சில கசப்பான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுவிடலாம், நல்லபடியா நம்ம நடத்தலாம், உங்களுக்கும் நல்லா இருக்கும் எனக்கும் நல்லா இருக்குங்கிற மாதிரி, 2 தரப்புக்கும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்த உடனே தேசிய கீதம் பாடியிருக்கணும். ஆளுநர் உள்ள வரதுக்கு முன்னால காவல்துறையினுடைய அணிவகுப்புக்கு தேசிய கீதம் பாடினாங்களே, அது தேசிய கீதம் இல்லையானா அது தேசிய கீதம் தான். அது சட்டசபைக்குள்ள பாடப்படல, அது வெளியில தான் பாடப்பட்டது. அந்த வகுப்புக்காக பாடப்பட்டதை தவிர அரசு நிகழ்ச்சிங்கிறது உள்ளதான் இருக்கு, சட்டசபை உள்ள இருக்கு. அதுக்குள்ள ஆளுநர் வந்த பிறகுதான் அது பாடப்பட வேண்டும். இதுதான் விதிமுறையினுடைய மீறல் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதாவது மத்திய அரசினுடைய கட்டளை, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படாத ஒரு கட்டளையை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படியும் கூட தமிழ்தாய் வாழ்த்து நீங்க பாடுறீங்க.
பாடின பிறகு கூட தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையா, தேசிய கீதம் முதன்மையானா கண்டிப்பா நீங்களும் நானும் இதை தான் சொல்லுவோம், தேசிய கீதம் தான் முதன்மை அப்படின்ட்டு. தேசிய கீதம் பாடல, தமிழ் தாய் வாழ்த்து பாடின தமிழ் தாய் வாழ்த்து கவர்னர் பாட மாட்டாரா? கவர்னர் அவர்கள் வந்து நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன்னு எங்கேயா சொன்னாரா? கண்டிப்பா அவர் சொல்லவே இல்லையா? அவரே பாடுறாரு சார், அவரே பாடி இருப்பார் சார். அதுக்காக தான் அந்த கிளிப்பெல்லாம் காமிக்க மாட்டேன்றாங்க. அந்த கிளிப்பு கண்டிப்பா அரசனுடைய கையில இருக்கும். இந்நேரம் அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், அழிக்கப்பட்டிருக்கும். அவர் நம்மளோட அழகா பாடுவார் சார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதே ஒரு துணை முதல்வரோ இல்லைன்னா முதல்வரோ தேசிய கீதத்தை போடுங்க, தமிழ் தாய் வாழ்த்த அவர் ஒழுங்கா பாட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. எவ்வளவு அமைச்சர்கள், எவ்வளவு எம்எல்ஏக்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பார்க்காமல், ஏன் பார்த்தும் கூட சரியாக படிப்பார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து எக்கச்சக்கமா சந்தேகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் பாடல அப்படின்னு சொல்றது, பாடக்கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பாடியிருக்காரு. பாடிய பிறகாவது நீங்க வந்து தேசிய கீதம் போடுங்க அப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய பெருந்தன்மைங்கிறது நீங்க பாருங்க சார். ஓகே, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாலே தேசிய கீதம் பாடிருக்கணும், அதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து பாடிருக்கணும், அதுக்கப்புறமா அந்த உரை நிகழ்த்தி இருக்கணும். நீங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டீங்க, அட்லீஸ்ட் இப்போவாது பாடுங்கன்றாரு. இதுதான் ஆளுநருடைய அந்த பெருந்தன்மை. அதை கண்டிப்பா அதை பாராட்டி தான் ஆகணும். ஆனால் அந்த ப்ரொசீஜர்ல எனக்கு ஒப்புதல் இல்லை. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து பிறகுதான் வரும். அதான் சொல்றேன்னு, இங்கிலீஷ்காரன் உங்களுக்கு என்ன டைரக்டா சுதந்திரம் கொடுத்துட்டானா? சுதந்திரம் யாருக்கு சார் கொடுத்தான்? தேசிய கொடிக்கு கொடுத்தான் சார், தேசிய கீதத்துக்கு கொடுத்தான் சார், இந்தியா அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கு கொடுத்தான் சார். 562 சமஸ்தானங்கள் இருந்து அவ்வளவு பெரிய பூகோள பகுதிக்கு கொடுத்தான் சார். 13 மாகாணங்கள் இருந்தன. அந்த 13 மாகாணங்கள்ல சென்னை மாகாணங்கிறது ஒண்ணுதான். பாக்கி 12 மாகாணங்களும் சேர்த்துதான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சுதந்திரம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல சார். திருப்பி நான் சொல்றேன், சென்னை மாகாணம், மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கல. இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கட்டமைப்புக்கு தான், பூகோள பகுதிக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலிருந்து தான் தமிழ்நாடு, அதாவது சென்னை மாகாணம், இப்போ தமிழ்நாடு, அதுக்கப்புறமா வந்து மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சுட்டோம். அதனால இந்தியா தான் ஃபர்ஸ்ட் வரணும், தேசம் தான் முதல்ல வரணும், தேசத்தினுடைய அடையாளங்கள் தான் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்கள் வரணும். அதுக்காக நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்தை கேவலப்படுத்துறோமா அப்படியும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்தை நாமளும் பாடணும். கவர்னரே வந்து ஒரு பீகார்காரர் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை கத்துக்கிட்டு அவர் பாடுறேன் அப்படிங்கும் போது அவரை எப்படி சார் நம்ம குறை சொல்ல முடியும்? சோ இது ஒரு விஷயம். தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாட சொல்லும் போது அவங்க பாடல அப்படின்னு ஒண்ணு கவர்னர் என்ன பண்ணணும்? இவங்க வந்து திசை திருப்பி விடுவார்கள், நம்ம ஏதாவது குற்றம் சாட்டினால் இவங்க வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு வன்கொடுமை சமாச்சாரத்தை திசை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு பயந்து அப்படியே போயிடுவாரா? இல்ல அப்படியே ஒரே படிக்க ஆரம்பிச்சுடுவாரா? ஆளுநர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா இந்த விஷயத்துல? அதாவது ஒரு தேசிய கீதத்துக்கு அவமதிப்பு நடக்கிறது, கான்ஸ்டிடியூஷனுக்கு அவமதிப்பு நடக்கிறது, தேசத்திற்கு அவமதிப்பு நடக்கிறது அப்படிங்கும் போது அதை வந்து கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு புறந்தள்ளிட்டு இவங்க வந்து டிஎம்கே காரங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்களே அப்படிங்கிறதுனால அவர் வந்து உரை படிக்கணுமா? என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு சார். ஆர்குமெண்ட்ல ஏதாவது ஒரு சத்தான ஆர்குமெண்டா வைக்கணும் சார் இந்த பத்திரிகையாளர்கள்லாம். ஆனா சொல்லிக்கிறாங்க நாங்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு தாங்களே சொல்லிக்கிறாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா இவங்க படிக்கல அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஆளுநர் அன்னைக்கு பண்ணினது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்போ நீங்க சொல்றீங்க மரபு, இவங்க வந்து சட்டசபை மரபு மீறப்பட்டது அப்படிங்கிறாங்க. மரபு அப்படிங்கிறது என்னது? மரபு இஸ் நத்திங் பட் ட்ரெடிஷன், புரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு நெறிமுறை வந்தது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்த்திருப்போம் வந்து இது ஆனதுல இருந்து 52ல இருந்து இது நம்ம வந்து பழகப்படுத்திட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்க மரபு தமிழகத்துல தமிழ் தாய் வாழ்த்து எப்போ வந்து வந்தது? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 1922 இந்த சட்டசபை ஆரம்பிச்சது. அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தை ஆரம்பிச்சது. சுதந்திரம் வாங்குறதுக்கு 25 வருஷம் முன்னால் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன மரபு இருந்தது? அந்த மரபு இப்போ கடைபிடிக்கப்படுகிறதா? என்னமோ மரபை மீறினார் அப்படிங்கிறீங்க. அந்த காலத்துல இருந்த மரபு என்ன? அதுக்கப்புறமா எவ்வளவு முறை அந்த மரபுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்தந்த சமயங்கள்ல யாரு இருந்தாங்களோ அவங்க மாற்றுவாங்க சார். கருணாநிதி பீரியட்ல மாற்றப்பட்டது,
ஜெயலலிதா காலத்துல திருப்பி மாற்றப்பட்டது. 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்து தமிழ்நாட்டினுடைய அபிஷியல் லாங்குவேஜா நம்ம டிக்ளேர் பண்ணோம். கருணாநிதி தான் டிக்ளேர் பண்ணாரு. அதுக்கப்புறமா கூட அது வந்து சட்டசபையில பாடப்படவில்லைங்கிறது இம்பார்ட்டன்ட். அரசு நிகழ்ச்சிகளை பாடணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, 1991 ஜெயலலிதா வந்த பிறகுதான் அந்த சுற்றறிக்கை கொடுக்குறாங்க. அதாவது ஹவுஸ் ரூல்ஸா அது ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்துல அவங்க கொடுக்குறாங்க அந்த செஷனுக்கு வேண்டியது, அதாவது அலுவல் அட்டவணை அந்த மாதிரி ஒண்ணு. அதுல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கு, தேசிய கீதம், தமிழ் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து இரண்டும் பாடப்படும் அப்படின்ட்டு 1991 தான் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கருணாநிதியோட பீரியட்ல என்ன ஆகுது, யாரோ ஒரு மத குரு ஒரு இந்து மத குரு வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பொருளை கழிச்சு போட்டாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கை காலெல்லாம் வலிக்கும், ரொம்ப வயசா இருக்கும், எழுந்து நிக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அது என்னாச்சு, உடனே இந்த மீடியாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு அக்கேஷன்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது கருணாநிதி சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்ததை வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஸ்டாலின் வந்த பிறகு என்னாச்சு, தமிழ்தாய் வாழ்த்து இசை மட்டும் பண்ணக்கூடாது, இசை கூட சேர்த்து நம்ம பாடலையும் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை கொடுத்தாரு. அதனால பாட ஆரம்பிச்சாங்க. பாடின பிறகு கூட என்னாச்சு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், டிடி பொதிகை தமிழ்ல, டிடி தமிழ் பொதிகையில ஒரு நிகழ்ச்சியில அவங்க ஆளுநர் ரவி போயிருக்கும் போது அங்க தமிழ்தாய் வாழ்த்து அந்த திராவிட திருநாடுங்கிற வார்த்தையை விட்ட உடனே ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. என்னமோ ஆளுநரே அவங்கள வந்து நீக்க சொன்ன மாதிரி, எவ்வளவு மகா மட்டமான ஒரு அவதூறுன்னு நீங்க பாருங்க. அத சொன்னாங்க. ஒரே வாரத்துக்கு அப்புறமா உதயநிதி கலந்து கொண்ட ஒரு அரசு நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து தப்பு தப்பா படிக்கிறாங்க. தமிழர்களுக்கே தமிழ் படிக்க முடியாத ஒரு கேவலமான நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்துருக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு துணை முதல்வர் வெளியே வந்து என்ன சொல்றாரு, இத விஷயம் ஊதி பெருசாக்கிடாதீங்க அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றாரு. ஏன்னா அவருக்கு டெஃபினெட்லி இமேஜ் கெட்டு போயிடுங்கிறது அவருக்கு தெரியும். அது தொடர்ந்து முதல்வர் 2-3 இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. அபிஷியல் சுற்றுப்பயணம் தான் போறாரு. அதாவது மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களை டிக்ளேர் பண்றதுக்காக போறாரு. போன 2 இடத்துலையுமே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. அப்போ வரம்பை யார் மீறுகிறார்கள் நீங்க சொல்லுங்க. இல்ல இதை வச்சு அரசியல் பண்றாங்களா திமுக? அந்த தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அரசியல் பண்றாங்களா? அதுக்கான நோக்கம் என்ன? தமிழ்தாய் வாழ்த்து கண்டிப்பா அரசியல் தான் பண்றாங்க. தமிழ்தாய் வாழ்த்து கூட இல்ல, அது என்ன தேசிய கீதம், தேசிய கீதம் பாட மாட்டேன் அதான் ஒருத்தர் சொன்னாரு, நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாரு. அடிபணியத்துக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய இந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு அசம்பிளில எம்எல்ஏவா இருக்கீங்க, மினிஸ்டரா இருக்கீங்க, அல்லது ஒரு சபாநாயகரா இருக்கீங்க, முதல்வரா இருக்கீங்க, அல்லது என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு சாதாரண குடிமகனா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அடிப்படை சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே எங்கிருந்து சார் வருது? கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் சார் வருது. அந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்க மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறேன் நான். அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலுமே நம்ம முதல்ல கொடி வணக்கம் வச்சுத்தான், கொடி வணக்கம் தேசிய கீதம் வச்சுத்தான் நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் அந்த டிஎம்கேனுடைய டிஎன்ஏல இருக்கிற சமாச்சாரம், பிரிவினைவாதம் அப்படிங்கிறது. அதாவது நான் கட்டுப்பட மாட்டேன், உங்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற அந்த திமிரி கொண்டு வருகிற அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, அது அந்த காலத்துல இருந்ததுதான். அண்ணாதுரை இருக்கும் போதே பிரிவினைவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி சொன்னாங்க. அப்புறம் மாநிலத்தில் சுயாட்சி, பாஜக எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க, தேசிய கீதம் பாடாம இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா திமுகவே வந்து அந்த தேச சிந்தனைக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா அதே தான் நான் சொல்றேன். இன்னைக்கு கூட அவங்க வந்து ஒன்றியன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை போல எல்லாம் செப்பரேட்டா இருந்தது, அதெல்லாம் ஃபெவிகால் வச்சு ஒட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இன்னைக்கு கூட நினைக்கிறாங்க. இன்னைக்கு கூட அவங்க தமிழ்நாடு தனியா போக வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. இல்லைன்னா ராஜா சொல்லிட்டு போறா அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல, எங்களை திருப்பியும் தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு தள்ளிவிடாதீர்கள் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒரு எம்பி கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பதவி பிரமாணம் எடுத்துட்டு
இந்த மாதிரி பேசுறாரு. எங்களை தனித்தமிழ்நாடு கோர மீண்டும் நிர்பந்தப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறாரு. அது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை நீங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப, அதாவது அவங்களுடைய பதவிக்கு அழகு சேர்க்காத சமாச்சாரங்கள் தான். சோ இதுல கூடவே இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்பேத்கரை பத்தி ரொம்ப புகழ்வாங்க, அம்பேத்கரை கொண்டாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டம், அவர் நம்மளுக்கு கொடுத்த அரசியல் அமைப்பு சட்டம் அப்பழுக்கற்ற சட்டம். அந்த சட்டத்தை கூட இவங்களுக்கு வந்து மதிக்கிறதுக்கோ இல்ல நம்ம தாய் நாட்டை மதிக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து மனசு வர மாட்டேங்கிறது. பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொன்னு அந்த உரை பற்றி நம்மளே பார்த்திருப்போம். இவர் படிக்காத போனனால சபாநாயகர் அவர்களே அந்த உரையை வந்து படித்தார். அதுலயுமே வந்து பார்த்திருப்போம் ஒரு சர்ச்சைக்கு. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் இங்க தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம், பாலியல் விஷயம் வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கு. பட் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பானதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் உரையில இருந்ததை சபாநாயகர் அவர்கள் படித்ததை எப்படி பாக்குறீங்க சார்? அது ஒரு விஷயம் சார். அது வந்து எல்லாமே நம்ம சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ மீன் நம்ம அதை படிக்க முடியாது, அது மாதிரி எழுதி படிக்க முடியாது. அதுல வந்து 2-3 விஷயங்கள் தான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒத்து போகலை. அதாவது ஒரு ஆளுநருடைய இடத்துல இருந்து நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா, சட்டம் ஒழுங்கை பத்தி நீங்க சொன்னீங்க ரொம்ப செம்மையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. ஆனாலும் அதை இன்னும் கொஞ்சம் கூட நுவான்ஸ்டா எழுதியிருக்கலாம். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட அரசு முயற்சி செய்கிறது, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு முயற்சி செய்கிறது. கடந்த வருடங்களில் இருந்ததை விட இந்த வருடம் பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகிவிட்டன. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அவற்றை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முயற்சிகளை நாங்க எங்கள் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு ஆளுநர் படிக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி எழுதுறது ரொம்பவே தப்பு. அதே மாதிரி அதுல பக்கம் 8ல ஒரு இது போட்டிருந்தது. அந்த மத்திய அரசு மாநிலம் தேசிய கல்விக் கொள்கையை, புதிய தேசிய கல்விக் கொள்கையை மேற்கொள்ளாத காரணத்தினால் 2152 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு வர வேண்டிய உதவித்தொகையை நிறுத்தி வைத்திருக்கிறது. கல்வித்துறைக்கு வர வேண்டிய அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனால் மாநிலம் மிகுந்த நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒன்றிய அரசு இதை கூடிய விரைவில் ரிலீஸ் செய்யும் என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பக்கம் 16ல வந்து தந்தை பெரியார் அப்படின்னு ஆரம்பிச்சு, தந்தை பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றி சமூக நீதி பழங்குடியினருக்கு சம்திங் ஒன்று வந்திருந்தது. தந்தை பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது 2வது. 3வது வந்து எனக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது கூடவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று இந்த சபை தீர்மானம் நிறைவேற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. இந்த 3 தவிர பிளஸ் நீங்க ஒண்ணு சொன்னது 4 சட்டம் ஒழுங்கு. இந்த 4 தவிர அதுல வந்து அப்ஜெக்ஷனபிளா ஒண்ணுமே இருக்குல்ல. முதல்ல அதாவது 2023ஆம் வருஷம் ஜனவரி மாசம் கொண்டு வந்த அந்த உரையில இருந்த அந்த அலங்கார வார்த்தைகள் எல்லாம் இருந்தது, திராவிட மாடல், அதெல்லாம் ஜாஸ்தி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதர்வைஸ் இட் இஸ் ஓகே. அதாவது இந்த ஆளுநர் இந்த உரையை படிக்கிறாரோ இல்லையோ, இந்த விஷயத்துல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா அவங்க சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் ஒன்லி an irregularity, இட் இஸ் நாட் an illegality அப்படின்றாங்க. irregularity தான், அதாவது ஆளுநர் படிக்கலன்னு சொன்னா irregularity, ஆனா அது இல்லீகாலிட்டி கிடையாது. அதாவது சட்டசபையை மதிக்கவில்லை இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், நீங்கெல்லாம் நியமிக்கப்பட்டவர், அதனால நீங்கெல்லாம் போயிட்டு மக்களை சந்திச்சீங்கன்னு சொன்னா செருப்படி வாங்குவீங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாரு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு மரபா சார்? நீங்க சொல்லுங்க, இவ்வளவு மரபை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே. உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு அன்னைக்கு, நீங்கெல்லாம் நியமிக்கப்பட்டவர் தான், இங்க வந்து எல்லாம் வாழெல்லாம் ஆட்டாதீங்க, ஒட்ட நறுக்கிடுவோங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. செருப்படி மக்கள் உங்களை செருப்பால் அடிப்பார்கள். நேற்றுக்கு கனிமொழி எம்பி சார், இவங்க ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் கூட அதற்கு தலைவர் தான் ஆளுநர் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும்.
ஓட ஓட விரட்டப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க சுவாமி? நேற்றுக்கு ஒருத்தர் இதுல நாக ராமநாதபுரத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமா ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டும் கண் அசைத்திருந்தால் நாங்கள் ஆளுநரின் கோட்டை கிழித்து அரை டிராயருடன் அனுப்பி வைத்திருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம பார்த்திருப்போம் தயாநிதி மாறன் அவர்கள் ஏன் பொறுமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க முதல்வர்களை இது பண்ண எஸ்டிமேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் ஒரு கவர்னர் கான்ஸ்டிடியூஷன் பாடி அவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கவரை ஒரு தரையுறவா பேசுறது எப்படி பாக்க? ஏன்னா இவங்களும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் மெம்பர் தான். ஆமா ஆமா கரெக்ட். பிகாஸ் ஒரு எம்எல்ஏவோ எம்பி யாரா இருந்தாலும் சரி இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ஒன்லி இல்லையா? அப்புறம் ஓகே முதல்வர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார், பொறுமைக்கும் எல்லை இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆளுநர் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆளுநருக்கும் பொறுமை இருக்கிறது, அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அதுக்குதான் இது வந்து ஒரு ஆணவத்தின் உச்சமா தான் நான் பாக்குறேன். இதெல்லாமே தான் வந்து இந்த டிஎம்கே மரபு, டிஎம்கேனுடைய மரபு, அதை மீறாம அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. மற்றபடி வந்து அரசியல் நாகரிகம், அரசியல் மரபு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரிதல் இருந்தாலும் கூட பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டா இன்னைக்கும் அந்த ஆரியம் திராவிடம், மத்திய அரசு வஞ்சிக்கிறது, அதே மாதிரி இன ஒழிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த மேட்டரை கரெக்டா டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. ஆனா 3 நாள் தான் அதை பண்ண முடிஞ்சது. இன்னிலேருந்து திருப்பியும் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் திருப்பியும் ஆரம்பிச்சிருக்குங்கிறது நல்ல விஷயம். நிச்சயமா அரசியல் செய்வதுல திமுகவை அடிச்சுக்க ஆளே இல்லை. அதை சரிவர கையெழுந்தாங்க. ஆனா என்னன்னா அது 3 நாளுக்கு மேல அது ஃபியூஸா போயிடுச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க.